அவனியாவரம் நீங்க தான் நடத்துறீங்க பட் ஆமா சார் முன்னுக்கு ஆமா இப்போ வந்ததுக்கு ரெண்டு குரூப்பா இருக்கிறீங்கன்றதுக்காக ஒன்று அலங்காநல்லூர் பாலம் மேடு அது என்ன குறை என்ன கஷ்டம் அவங்களுக்கு நீங்க வந்து கீழே உட்காந்துக்குங்க எங்க நீங்க கம்பெனி கவர்மெண்ட் தான் எப்ப அவரு ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை தங்களிடம் ஒப்படைக்க கோரி அவனியாபுரம் கிராம கமிட்டி நிர்வாகிகள் அமைச்சர் மூர்த்தியை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், இது குறித்தான தகவல்கள் என்ன பதிவு செய்யும்? இப்போ நாட்டு ஆர்டிஓ நடக்கும் போது கிராமத்தில் ரெண்டு குரூப்பையும் தான் நாங்கள் கூப்பிட்டோம். இப்பயே ரெண்டு குரூப்பு தான் இப்போ வரப்போ கூட இங்கே எல்லாரும் வந்திருக்காங்களா கிராமத்தை கேட்டு தான் நமக்கு கிராமம் இப்போ போகிறப்ப கூட பார்க்க போகிறப்ப கூட நீங்கள் எங்கே தான் கூப்பிட்டு நான் போய் கூட்டி எடுப்பாரு எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டோம். யார் என்ன அவங்க வந்து வாங்க பணம் கட்டுறது மாநகராட்சி அதுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தும் போது அது நீங்களே செலவழிச்சுக்கிறீங்க, நீங்களே நடத்துக்கிறீங்க, நீங்களே வச்சு. வணக்கம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம கமிட்டியினர் நடத்த அனுமதி வழங்க வேண்டுமென அமைச்சர் மூர்த்தியிடம் இன்று காலை முகூர்த்த கால நடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கிராம கமிட்டி மற்றும் தென்கால் விவசாய சங்கம் என இரண்டு தரப்பு அனுமதி கேட்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும், அதனால் தங்களுக்குள் பேசி முடிவெடுத்து வாருங்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வந்து 2017 முதல் அரசை எடுத்து நடத்துகிறது. கிராமத்தில் தென்கால் கம்மாய் பாசன விவசாய சங்கமும் கிராம கமிட்டி என இரு தரப்பினர் ஜல்லிக்கட்டை கிராமமே எடுத்து நடத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முகூர்த்த கால நடும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றிருந்தார். முகூர்த்த கால் நட்டு அந்த பணிகளையும் தொடங்கியிருந்தார். அப்போது வந்த கிராம மக்கள் அவனியாபுரம் பொதுமக்கள் கிராம கமிட்டி சார்பாக இந்த அவனியாபுரம் இந்த வருடத்துக்கான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நாங்கள் நடத்த வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது அமைச்சர் இரு தரப்பாக உள்ளீர்கள், உங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்து இந்த முறையாவது எங்களுக்கு போட்டி நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே அமைச்சர் இந்த அரசு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது, உங்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்.